கருப்பசாமி மறுபடி திருச்செங்கோடு போயிடுச்சு. இதில் வந்து நான் கிளப்பு நடத்திட்டு இருக்கிறேன்ப்பா. டீ ஸ்டாலா நான் ஓடி போய் கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில் எல்லாமே இப்போ வெறு வீடாக இருக்குது. என்னடாமான அதனால் நம்ம ஆன முன்னேற்றம் எதுவுமே என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை. அப்போ ஓடி போய் பார்த்ததில் சரிப்பா. அதனால் கிளப்லேயும் ஒன்றும் பெருசாக கண்ணுக்கு தெரியல. அதே போல் டீ கடையிலையும் பெருசாக ஒன்றும் 90% இல்லை. அதனால் கருப்பசாமி அதுக்கு என்ன வழி? இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கேட்டாலும் வேணாம்டா மகனேன்ருப்பேன். ஆரம்பிச்சிட்டேன். அதனால் உனக்கு இப்போதைக்கு படிப்படியாக இன்னொரு 30 நாளைக்கு உனக்கு கையை கடிக்கிற மாதிரி கொஞ்சம் வருமானம் அப்படி தான் இருக்கும். 30 நாளைக்கு மேலே தான் நீ எதிர்பார்த்த மாதிரி படிப்படியாக எல்லாமே மாற்றி அமைச்சு கொடுத்து விட்றேன். சரியா? ஆக மொத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். சரியா? ஒன்று. அதே மாதிரி நீ இப்போ கிளப்புக்கும் நல்லா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆள் வரும் அப்படின்னு இன்னும் ஒரு 13 நாள் பொறுத்துக்க. அதையும் படிப்படியாக மாற்றித்தரேன். நேர காலம் நமக்கு சரியில்லையா, இல்லை வேறு ஏதாவது இடைஞ்சலா அப்படின்னு போய் பார்க்கும்போது நேர காலம் ஒரு சுமாராக தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு சதியா அப்படின்றது ஒரு சதி தான். எங்கிட்ட நீ பார்க்க மாட்டேற, என்ன எங்கால நீ விலக மாட்டேற அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறானே. என்ன மாதிரினா நான் வந்து கருப்பசாமி, அவன் வந்து வேற. சரியா? அவங்ககிட்ட போய் நீ பார்க்கணும்னு எதிர்பார்க்குறானே. அவன் சொன்னதை நீ கேட்கல. அது தெரியுமா உனக்கு? சரி, நீ சொல்லிடுறேன். நான் இப்போ என்ன மாதிரி நான் வந்து நல்ல வியாபாரம் ஓடுற மாதிரியும் அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணித்தரேன் அப்படின்னு யார் சொன்னான்? சொன்னேன். அவங்ககிட்ட நீ செஞ்சியா? பேச்சுவார்த்தை அதைத்தான் சொன்னேன். அவங்ககிட்டவே கடைசி வரைக்கும் இருந்திருந்தா ஓடலையோ குழப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு அவனாக நினச்சி இவனுக்கு மறுபடியும் இவன் எங்கள் ஆல்ரெடி வந்து விலகணும்டா அப்படின்னு தான் அவன் கொஞ்சம் இடைஞ்சல் மறுபடியும் பண்ணிகிட்ருக்கான். அதனால் பண்ண இருக்கிறது வந்து இன்னும் ஒரு 21 நாளுக்குள்ளே அதை எல்லாமே முறியடித்து உனக்கு பழைய நிலைமைக்கு உனக்கு நல்லபடியாக நான் கருப்பசாமி உனக்கு ஆரம்பித்ததில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைச்சு கொடுத்துட்றேன். ஆக மொத்தம் 21 நாளைக்கு மேலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வர மாதிரி பண்ணித்தரேன். அடுத்து யாரும் கெட்டது உள்ள நுழையிருக்கலாமல் கருப்பேன் இன்றைக்கே நான் கூட இருந்துடுறேன். சரியா? ஆரம்பித்து இப்போ சிக்கலை மாட்டியாச்சு. அப்படி தானே? அதனால் எடுத்தாலும் பிரச்சனை, எடுக்கலினாலும் பிரச்சனை. அந்த நிலமையில் வந்துட்டான். அதனால் இன்னையிலேருந்து உனக்கு வியாபாரத்தை அச்சு பண்ணி கொடுத்துட்றேன்டாமான்னு. சரியா? இன்னையிலேருந்து நான் பண்ணித்தரேன். ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு வேணும்னா 21 நாள் முடிஞ்சிடணும். சரியா? நான் அது எல்லாமே மாற்றிடுறேன். அதை தான் நான் சொல்லிட்டேனே. நான் அதைத்தான் நானும் சொன்னேன். அவன் தான் வந்து என் காலடி விலகணும்னு அவன் பண்ணி வச்சது தான். நேர காலஞ்சலாம் கிடையாது. அதனால் இப்போ டச்சு போனதாகவே இருக்கட்டும். மீண்டும் அவன் கூட எந்த கான்டாக்டும் வச்சுக்க வேணாம். இன்னையிலேருந்து உனக்கு நான் மாற்றி அமைச்சு கொடுத்துட்றேன். நான் கொடுக்குற கனியை கொண்டு அறுத்து போட்டுரு. எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக நாளையிலேருந்து உனக்கு நல்ல ஆள் அமைகிற மாதிரியும் வேலையும் வர்ற மாதிரியும் உனக்கு நான் கருப்பு அமைச்சு தரேன். ஆனால் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்லா வருமானம் பார்த்து நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு 3 மாதம் ஆயிடும். சரியா? ஆக மொத்தம் இன்னையிலேருந்து படிப்படியாக உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்தேன். அப்படியா? சரி. இதேமான இப்போ ரீஸுக்கு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணுறியா? இருக்கிறதும் போயிருமே. அவன் 3 மாதம் பார்ப்பேன், சரி வராது, இவன் விட மாட்டான், மறுபடியும் பிரச்சனை ஓடாமல் போயிடும். என்னால் முடியல அப்படின்னு போட்ட முதலும் இருக்கிற பொருளெல்லாம் வீண் பண்ணிட்டு போட்டு போயிடுவேன். அதனால் நீ இப்போ எல்லாமே ஒன்று சேர்த்து வச்சு எல்லாமே புது பொருளாக கொண்டாந்து போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்க. உனக்கு ஓட்டம் மட்டும் கொடுத்தா சரி, அதானே? அதனால் இப்போ அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த பொருளெல்லாம் வீண் பண்ணி போட்டு அரையும் குறையுமா விட்டுட்டு போயிடுவேன். அப்போ என்ன பண்ணுறது? அப்போ நீ என்ன பண்ணணும்? கொடுத்த அப்படின்னா பொருள் போச்சு. அதனால் உனக்குள்ளே வியாபாரம் நல்லா அமைச்சு கொடுத்துட்றேன். நீ ஓட்டு. ஒரு 3 மாதத்தை கடந்துட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் நீ சொல்லணுங்கிறதே இல்லை, அப்படியே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? இன்னையிலேருந்து ஓட்டித்தரேன். 21 நாளைக்கு ஒரு மட்டம், 21 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் மிச்சம் நிற்கிற மாதிரி பண்ணித்தரேன். அதுக்கப்புறம் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அதை கொண்டு கடையில் வச்சிரு. அதை கொண்டுட்டு போய் கிளப்பில் வச்சிரு. இதை போய் எல்லோரும் சாப்பிட்ரு.
சரியா? இன்னையிலேருந்து நான் வர்றது கூட மாட்டேன்ட்டேனே. சரியா? நான் தான் சொல்லிட்டேனே, இன்னையிலேருந்து ஓரளவுக்கு அமைச்சு தரேன். போடுற முதல் வீண் போகாமல் 21 நாளைக்கு மேலே தான் நீ எதிர்பார்த்த வியாபாரம் இப்படியே சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறது 3 மாதம் ஆயிடும். சரியா? இடைஞ்சல் அதுதான் மகள, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் இன்னையிலேருந்து நான் கருப்பை காப்பாற்றி தரம்போம். படிப்பெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இப்போ இருக்கிற பிரச்சனையே வேறு. அதனால் வருமானத்தை முதல்ல எச்சப்படுத்தணும். அதனால் கடைக்கு வாடகை கொடுக்குற அளவுக்கு அது ஓட்டணுமா இல்லையா? அதனால் நான் கொடுக்குறத மட்டும் கொண்டு வை. வெடியும் பொழுது நீ நான் யாருன்னு தெரியும் போ. சரியா? இதை பண்ணு. உன்னை புதுசாக என்ன கேட்காம எதுவும் தொடங்குறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு சொந்த தொழிலுக்கு இப்போதைக்கு எதுவுமே இல்லை. அதனால் ஏசி தொழிலெல்லாம் பண்ணலாமா அப்படின்னா கடை பிடிக்காமல் சைடு பிஸ்னஸாக பண்ணுறதுன்னா நீ அந்த வேலை உனக்கு தெரியும்ல. அதனால் அதுவும் பண்ணலாம் அப்படின்னு அதுவும் கடை பிடிச்சிடலாம் அப்படின்னு இப்போதைக்கு வாய்ப்பு எதுவும் இல்லை. அதனால் சைடு பிஸ்னஸாக பண்ணி அப்போ ஒரு காலத்தில் ஓஹோன்னு ஓடிச்சு ஏசி ஓடலையா? அதனால் இப்போ ஓடுமா அப்படின்னு இப்போ அதுவும் சுலவாக தான் இருக்குது. அதனால் சைடு பிஸ்னஸை வேணால் பண்ணுமானே, அதுவும் கடைப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் மாற்றி அமைச்சு தரேன்ட்டு அதுவும் ஆரம்பிச்சாச்சு. அதுவும் படிப்படியாக ஓட்டி கொடுத்துறேன். சரியா? அதைத்தான் சொல்லிட்டேனே. பிரச்சனை டோட்டலாகவே ஒரே அழுத்தமானே. சரியா? பிரச்சனைக்குரியவனே அவனை ஒருத்தந்தான். அவன் காலடியை போய் நீ விழணும். என்னால் முடியல அப்படின்னு இல்லாமல் வந்து அவன் கஷ்டப்படுறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவன் முடிவோடு இருக்கான். அந்த முடிவுக்கு நான் கருப்பசாமி விட மாட்டேன். அதனால் இன்றைக்கே உன் படிவாசல் வந்தாலும் சொல்லியிருக்கேன். நீ போய் நாளைக்கு யாருன்னு நான் தெரிஞ்சுக்க வைப்போம். பிரச்சனை எதுவும் வராது. நான் கொடுக்குற கனியை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிருங்க. இப்போதைக்கு நிப்பாட்டிடலாம். முதல்ல வீட்டிலேருந்து எல்லாமே வெளியேற்றணும். சரியா? அது போனாலே உனக்குள்ள பிரச்சனை தீர்ந்துடும். இப்போதைக்கு இதை மட்டும் பண்ணி நாளை காலையிலேருந்து நல்லா போயிடும். பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பலக்கடி பார்த்ததில் அவினாசி போயிடுச்சுப்பா. டிரைவர் என்னோட கணவர்ப்பா. அதனால் ஒரு சின்னதாக ஒரு விபத்து நடந்துருச்சு. மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு வா. சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். லாரி டிரைவர் இன்னொன்று லீஸுக்கு வேறு எடுத்துருக்கிறான். அப்படி தானே? அதனால் அது நல்லபடியாக எனக்கு ஓட்டி கொடுக்கணும். அதையும் ஓட்டி கொடுத்துட்றேன். அதே மாதிரி விபத்து நடந்து விரல்லாம் பிரச்சனை ஆகிப்போச்சு. அப்படி தானே? அதனால் ஏதோ இப்போ அரையும் குறையுமா வாகனத்துக்கு போயிட்டுருக்கேன். அதனால் மீண்டும் எந்த விபத்து இல்லாமல் நான் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து கடன்லேருந்து உனக்கு நல்லபடியாக மீட்டு கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்குனா போதுமா? பிரச்சனை என்ன? இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லைனா கனி கொடுத்தா சரியாயிடும். கடன்லேருந்து மீட்டு கொடுக்கணும். அதே போல் வாகனம் நல்லா ஓட்டணும். அதே மாதிரி விபத்து இல்லாமல் நல்ல வருமானத்தோடு வரணும். அப்படி தானே? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்து எந்த குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே போல் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துட்றேன். கிட்டவா இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். இருக்கிற வீடெல்லாம் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இருந்தால் நீ கேட்காமலே நான் சொல்லியிருப்பேன். சரியா? அதை பற்றி நீ கவலையே பட வேணாம். இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. எனக்கு இருந்து பார்த்துட்டு போயிரு. கருப்பசாமி மறுபடியும் முரட்டுப்பாளையம் போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் உன்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்லித்தான் ஆரம்பித்தோம். ஒன்று ஓடுது, ஒன்று ஓடலை. ஓடுனாலும் ஒரு நல்ல முடிவு இல்லாமல் போயிட்டுருக்குது. அப்படி தானே? அதனால் கருப்பசாமி இதுக்கு நம்ம செஞ்சதா பிரச்சனையா இல்லை நேர காலம்தான் சரியில்லையா இப்போ என்னங்கிறது தெரியல. அப்படி தான்டா மகனே. என்னோடய சகோதரனை சும்மா கிடக்குறேன். நான் உனக்கிட்ட என்ன சொல்லி கொடுத்துருந்தேன்? ஒன்று கரெக்டாக பண்ணணும்டா மகனே, இல்லாமல் இருந்தால் என்கிட்டவே கொண்டாந்து ஒப்படைச்சிடணும்டா மகனே. நீ கொண்டாந்து கொடுத்துட்டியா? ஏன் கொடுக்கல? அது உனக்கு தெரியுமா? உனக்குமே தெரியுமே என் சகோதரன் உன் வீட்டில் தான் இருக்கிறான்னு. ஒன்று
கரெக்டாக அவனுக்கு வந்து சாப்பாடு போடணும். முடியல அப்படின்னா திருப்பி என்னோடய ஆலயத்துக்கே வந்துடணும். நீ கரெக்டாக கவனிக்கிறியா? அப்புறம் எப்படி நான் உன்னை கவனிக்கிறது? அதனால் முதல்ல என் கனி போனால உனக்கு நல்லாமே சக்ஸஸாக நடந்துடும். அதுக்கு மேலே இடைஞ்சலாக இருக்குதுன்னு கடுத்து என் சகோதரனை வீட்டுக்கு வந்தேன். அதனால் என்னால் முடியல சாமி அப்படின்னா நீ என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கணுமா இல்லையா? அதனால் இன்றைக்கி இப்போ கேட்டுட்டு நான் கனி கொடுத்துட்றேன். 2 கம்பெனியில் கொண்டு வச்சுட்டு அவனை போய் கூட்டிகிட்டு வந்துடும். சரியா? அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து மறுபடியும் உங்கள்கிட்ட வர்றேன். இன்னையிலேருந்து உனக்கு வந்து ஆளுக நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, அதே போல் 2 கம்பெனியும் நீ நினச்சது போலையே ரன் பண்ணி கொடுத்து, நான் கரப்பை எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு உனக்கு வருமானத்தை கொடுத்துறேன். சரியா? அதே போல் ஆடி அமாவாசைக்கு ஆளுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு கடை, அதனால் ரெட்டை கடை ரெட்டை பொங்கல் எனக்கு வச்சிடணும். சரியா? உன் வீட்லேயும் வந்து வச்சிடணும், உன் வீட்லேயும் பொங்கல் வச்சு கடை வெட்டிடணும். 2 கம்பெனிக்கு 2. அதே போல் இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக ஆள் அமைச்சு கொடுத்துட்றேன். உனக்கு வந்து நீ போகிற துணி ரிட்டன் ஆகாமல் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் வந்து நல்ல ஒரு மில்லு, இன்னும் 2 மில்லு அமையணும். அப்படி தானே? அந்த மில்லும் நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல மில்லாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். இன்னையிலேருந்து உனக்கு தடங்கள் இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அமைச்சு கொடுத்துட்றேன். அவனை என்னோடய சகோதரனை காய போட்டது ஏன் தப்பா ஊன் தப்பா? அப்போ நீ வந்து சொல்லியிருக்கணும்ல, என்னால் முடியலப்பா, நீங்கள் தான் எனக்கு பொறுப்பு சொல்லியிருக்கணுமா சொல்லக்கூடாதா? அப்போ இது யாரோட தப்பு? நீ தப்பை வச்சுட்டு நீ என்னை வந்து நான் சாமி நீ சொல்லித்தானே ஆரம்பித்தேன், நான் ஆரம்பிச்சிருந்தா ஓடியாந்து வந்து இப்போ பார்த்ததுனால அவன் வந்து என் சகோதரன் அவன் எப்படி இருப்பேன், நான் எப்படி இருப்பேன்? புல் போதையில் இருப்பேன். எனக்கு வேணுங்கிறத கொடுக்கணும். அதனால் மாதத்துக்கு ஒரு டைம் என்னை வந்து கவனிடாமான்னு உங்கள்கிட்ட நான் சொன்னேன். அதை நீ கரெக்டாக பண்ணுற இல்லை பண்ணலேன்னு நீ சொல்லு. பண்ணல. அதனால தான் இப்போ இதுக்கு நாளுக்கு நாள் எச்சா டைட் பண்ணதுக்கு காரணம். அதனால் இப்போ நீ போய் என் சகோதரனை கூட்டிகிட்டு வந்துடு. சரியா? 2 கம்பெனிக்கு 2ஐயும் கொண்டு கனியை வச்சிரு. இன்னையோட இந்த பிரச்சனை தீரணும். அடுத்த வாரத்துலேருந்து எனக்கு நல்லபடியாக வேலைக்கு ஆள் அமையணும், வருமானமும் வரணும் அப்படின்னு சொல்லி நான் கருப்பசாமி கொடுக்குற கனியை வச்சுட்டு வந்துடு. இன்னையிலேருந்து நான் யாருன்னு நீயே தெரிஞ்சுக்குவேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடும். இன்னையிலேருந்து கருப்பசாமி யாருங்கிறது இன்னையிலேருந்து நீயே தெரிஞ்சுக்குவேன். இது ஒரு கம்பெனியில் வச்சிரு. நீ நினச்சதை போலயே நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து ஆலயம் அமைச்சு எதுவும் துணி ரிட்டன் ஆகாமல் அமைச்சு கொடுத்துட்றேன். வர தை 30ஆம் தேதிக்கு மேலே மாசி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நீ இடம் வாங்கி மாற்றி விற்றுட்டு இருந்தீல, அதுலேயும் உண்டான வாய்ப்பு அதுக்கும் உனக்கு உருவாக்குறேன். அதையும் நீ போய் செய்யலாம். சரியா? அதுக்கும் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு கொடுத்துட்டு போகிறேன். அமாவாசை பௌர்ணமிக்கு மாதத்தில் 2 டைம் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. உனக்கு நான் கூடவே வரம்போ 2 பக்கம் வச்சுட்டு என் சகோதரனை நான் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே கொண்டாந்து கொடுத்துரு. சரியா? நான் கருப்பசாமி இன்றைக்கே அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம்.